Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL டாடா WPL ஓட 17வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்ரெடி அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க, பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ குஜராத் ஜெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப 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 பிரகாசமா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா வின் பண்ணி அவங்க வந்து பிளே ஆஃப்கான ஒரு வாய்ப்பை கொஞ்சம் ரொம்ப ரிச் பண்ணி வச்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற டீம்ஸோட வின்னிங்ஸ்க்குலாம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கனாவே கிட்டத்தட்ட அவங்க ஒரு 95% அவங்க வந்து உறுதி பண்ணிடுவாங்க அந்த பிளே ஆஃப்கான ஒரு வாய்ப்பை. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட் டெஸ்ட் கூட பாப் ஆப்ஷன் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன், இந்த ஸ்போர்ட் டெஸ்ட் கூட பாப் ஆப்ஷன், குபேர் இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா அந்த XL11 ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்வே 10,000 மதிப்புள்ள ஒரு ஃப்ரீ கிவ்வேவும் கொடுக்குறாங்க. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவை, ஜஸ்ட் இந்த 0 ருபீஸ் என்ட்ரி பீஸ் வந்து நீங்க பிளே பண்றதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, கிராண்ட் லீக்ஸ்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக்கும் வந்து அவங்க கண்டென்ட் பண்றாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இது அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஸோ அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். தென் TDS அண்ட் GST சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்லை. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 7 மார்ச் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. லக்னோவோட பிச் ரிப்போர்ட் ஆஸ் யூஸ்வல், இங்க ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகம்ங்க. மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பயங்கரமா வந்து பால் டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல மேபி கொஞ்சம் வந்து பாலை கிரிப் பண்ணி பால் பண்றதை கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால. சேஸ் பண்ற டீம் லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்சியல் முதல் 6 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 ஓவர் நல்ல ஒரு பேட்டிங்கை வந்து பில்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஃபிளாட்டா இருக்கு. ரன்ஸும் அதிகமாக கொண்டு வரும். அது மிடில் ஓவர்ஸ் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதை பில்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா 170 180 வரைக்கும் கூட போவதற்கு வாய்ப்புள்ள ஒரு வேணு தான் இந்த வேணு. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால 145ல இருந்து 155 உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க முடிச்சிடறாங்க. அதிகபட்சம் இங்க ஆவரேஜான ஸ்கோரே வந்து ஒரு 155 அப்படிங்கிறதா இருக்கு. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஹெட்வுட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 5 மேட்ச் இவங்க பிளே பண்ணிருக்காங்க ஹெட்வுட்ல இது வரைக்கும். அதுல குஜராத் ஜெயின்ஸ் வந்து 1 மேட்சும், டெல்லி உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி உமன்ஸ் தான். ரீசெண்ட் ரெக்கார்ட் இந்த வெனுல 131 அப்படிங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. கடைசியா விளையாண்டு 5 T20ல 51 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 20 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 31 விக்கெட்ஸும் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தான் இந்த வெனுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லி உமன்ஸ்ல ஷஃபாலி வர்மா அண்ட் மெக்லேனி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜோனசன், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், அனபெல் சதர்லேண்ட், மர்சானா கேப், தென் சாரா பிரைஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா நிக்கி பிரசாத், ஷிகா பாண்டே, மின்னு மணி, தென் அடுத்ததா என் சார்னி. ஸோ இது வந்து டெல்லி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பீத் முனி அண்ட் ஹேம்லதா 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. பீத் முனி தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாங்க. அடுத்ததான் ஹெர்லன் தியோல், அஸ்லே கார்னர், லிச்ஃபீல்ட், ஜோட்டின், ஃபுல்மாலி, அடுத்ததா கேஷவ் கௌதம், தனுஷ் கன்வார், மேக்னா சிங், பிரியா மிஸ்ரா. இது வந்து குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. குஜராத் ஜெயின்ஸ் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு அந்த வின்னிங் காம்பினேஷனோடய மோஸ்ட்லி வருவாங்க. ஸோ இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ், கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருப்பாங்க, யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீத் முனி. ஸோ விக்கெட் கீப்பர் வேற அவங்க தான் பண்றாங்க. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய சாரா பிரைசி ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்க விக்கெட் கீப்பர்
பண்ணி டாப் ஆர்டர்ல வர்றதுனால இவங்க ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸ்க்கு போயிடுறாங்க. தென் பேட்டிங்கோட ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கடைசி வரைக்கும் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டா நின்னுக்குவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஐ திங்க் போத் இன்னிங்ஸ்மே அவங்க இம்பார்ட்டன்ட் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்களுக்கு இவங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டென்டராகவே இருப்பாங்க. பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து மினிமம் நம்ம ஒரு 35 இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ பாயிண்ட். தென் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கனாலும் அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. பட் ஒரு பெரிய லெவல் ஸ்கோர் இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஃபேண்டசி டீம்ல அவங்க வந்துருவாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டனாவோ ஒரு கேப்டனுக்கோ கூட அவங்க ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. ஏம்லதான் ஸோ அவங்கள பத்தி என்ன சொல்றது தெரியலைங்க. ஒவ்வொரு மேட்சும் அவங்கள பத்தி நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும். அவங்க டோட்டலி ஃபிளாப் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களோட ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு பிளேயருங்க. ஃபார்ம் ஒர்ஸ்ட் ஃபார்ம்ல அவங்க இருக்காங்க. ஆனா நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. அவசரப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப அவசரப்படுறாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க போனோங்கிற ஒரு T20 இன்டென்ட்டுக்கு அது தேவைதான். தேவையில்லை. நம்ம ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நின்று அவங்க தவறான பாலை மட்டும் ட்ரீட் பண்ணா பரவாயில்ல. எல்லா பாலுமே ட்ரீட் பண்றாங்க பவுண்டரிஸ்க்கு. அது அவங்களுக்கு ஒரு மைனஸா இருக்கு. நான் பர்சனலா சொல்றேன், என்னோட டீம்ல நாங்க ட்ரை பண்ணி கொண்டு போவேன் கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட இன்டென்ட் எப்படின்னு தெரியும். அவங்க எப்படி ஆடுவாங்க எல்லாமே நமக்கு தெரியும். நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் பர்சனலி நான் மல்டிபிள் டீம்ஸ் போட போறேன் அப்படிங்கிறப்போ நான் அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாவது ட்ரை பண்ணி பார்ப்பேன். பர்டிகுலர்லி பேட் செகண்ட் பண்ண போறப்போ நான் ஹேம்லதாவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அப்படியே ஹர்லன் தியோலுக்கு நான் ட்ரை பண்ணிடுவேன். ஹர்லன் தியோலோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு. அதுலயும் நான் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல சொல்லுவேன், ஹர்லன் தியோலுக்கு 1 டவுனுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோரே வரும் அப்படின்ட்டு லாஸ்ட் மேட்ச் அதை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 1 டவுனுக்கு வந்து அவங்க நல்ல ஸ்கோரும் பண்ணாங்க. திரும்பவும் அதே காம்பினேஷன்ஸ் தான் ஆட வைக்க போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஹர்லன் தியோல் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேமலதாவுக்கு நான் பர்சனலி பேட் செகண்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா பேட் செகண்ட் பண்றப்போ அவங்க 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. தென் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு வந்து ஹேமலதாவுக்கு இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கண்டிப்பா வந்து நான் பேட் செகண்ட் பண்ணும்போது ஹேமலதாவுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஹர்லன் தியோல் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 28-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அஸ்லே கார்னரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே போல் பண்றாங்க. அதே மாதிரி டொட்டின் அவங்களோட 4 ஓவருமே போல் பண்றாங்க. மேட்ச் ஆன் மேட்ச் அஸ்லே கார்னர் தான் அந்த டீமோட பேக் போனா இருந்து மேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பேட் அண்ட் போல் ரெண்டுலயுமே ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன். கிராண்ட் லீக்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனுக்குள்ள அவங்களும் மொத்தவங்களா இருப்பாங்க. இந்த மேட்சுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு கிராண்ட் லீக்ஸ்க்கு அவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா இருப்பாங்க. லிட்ச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா 25 இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது லிட்ச்ஃபீல்ட் உங்க டீமுக்கு ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்கொயர் பவுண்டர்ஸ் எல்லாத்துலயுமே லிட்ச்ஃபீல்டோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு. 1 or 2 கேச்சஸும் அவங்க வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கடைசி வரைக்கும் களத்துல நின்று அடிச்சு ஆடக்கூடியவங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏர்லியராக அவங்களோட விக்கெட்ஸை 10 இருந்து 9 மேட்ச் ஏர்லியராகவே விக்கெட்டை விட்டுட்டு இருக்காங்க. பேட் செகண்ட் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பேட் செகண்டிங்ல லிட்ச்ஃபீல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. டொட்டின் 4 ஓவர். தென் பேட்டிங்ல வந்து அவங்க வந்து குயிக்கா 25 to 30 ரன். பவுலும் 4 ஓவர் போல் பண்றாங்க. அதுல குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் போல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா அஸ் எ பிளேயரா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாங்க. அது ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அந்த கடைசி ஓவர்ல 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் அவங்க போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல 2-3 விக்கெட் கூட கிடைக்க சான்சஸ் இருக்கு அந்த கடைசி கட்டத்துல. அதுக்கு முன்னாடி 3 ஓவர் போல் பண்ண போறாங்க. அதுல ஒரு விக்கெட் கிடைச்சா கூட கிட்டத்தட்ட 3 விக்கெட் வரைக்குமே மேபி சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. தென் பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயர் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாங்க. ஸோ கேப்டனுக்கே அவங்க ஆப்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு டீம்லேயே அவங்களுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் மாலி பேட்டிங் வரப்ப 10 இருந்து 15 ரன் ஃபேண்டசி டீம்ல வருவாங்களான்னா கொஸ்டின் மார்க். கேஷவ் கௌதமுக்கு சம்டைம்ஸ் பேட்டிங்லயுமே அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குது. வந்து பேட்டிங்ல வந்து 10-15 ரன் வரைக்கும் அடிக்கிறாங்க. நம்ம பேட்டிங்ல ஃபுல்லா போக வேணும். ஆனால் பவுலிங்ல மேட்ச் அண்ட் மேட்ச் நான் சொல்றேன், இந்தியன் டீமுக்கே அவங்க வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு லைன் அண்ட் லென்த், நல்ல ஸ்விங் இருக்கு, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்றப்போ பால் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. மினிமம் ஒரு விக்கெட் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஃபேண்டசி டீம்ல ஒரு 45 இருந்து
50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா பவுல் பண்றாங்க, எல்பிடபிள்யூ முறையில் விக்கெட் எடுக்கிறாங்க, கேட்ச் பிடிக்கிறாங்க, பேட்டிங்ல வந்தாலும் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்ப இவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தனுஷ் கன்வரை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியா மிஸ்ராவுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறதே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அதிகப்படியான ஓவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட்டை கூட எடுப்பாங்க பிரியா மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட் தாங்க. பிரியா மிஸ்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தனுஷ் கன்வர் செகண்டா பவுல் பண்ணும்போது உங்களோட டீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். தென் சஃபாலி வர்மா, மெக்லானிங் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல ஆஸ் யூசுவல் மெக்லானிங் WBA வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டிங்ல. அவங்க தான் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருக்காங்க இது வரைக்கும் விளையாண்ட இதுல. ஸோ நல்ல ஒரு ஃபார்ம், எல்லாமே ஓகே. இந்த லாஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் அவங்கள்ட்ட வந்து பெருசா ஃபார்ம்ல இல்லை, அவங்க பெருசா ரன்ஸும் அடிக்கல. இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரன்ஸை கொண்டு வந்துருவாங்க. போத் இன்னிங்ஸ்லயும் அவங்க இம்பார்ட்டன்ட் பிக்ல தாங்க இருப்பாங்க மெக்லானிங்கை பொறுத்த வரைக்கும். சஃபாலி வர்மா அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா அவங்களோட விக்கெட்ஸ் இயர்லியராகவே வந்து விட்டுருவாங்க. தென் பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லாஸ்ட் மேட்ச் தெளிவாக சொல்லியிருந்தேன். பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு. ஸோ 80 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க, லைக் 80 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு போதும் அதே சேம் கான்செப்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இன்சியிலாவே வந்து லைக் நம்ம இந்த கேசவ் கௌதம், ஸோ அவங்க டீம் அல்லது டொட்டின், இந்த 2 பேர்த்து இருந்து ஏதாவது ஒரு விக்கெட், யாராவது ஒருத்தவங்க இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது குயிக் ஃபயரா வந்து அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது மோர் இம்ப்ரெசிவா வந்து இருந்திருக்காங்க சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும். மெக்லானிங் போத் இன்னிங்ஸுமே ஃபேண்டசி கொடுத்துருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஜோனசன் சம்டைம்ஸ் வந்து டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்றாங்க, சம்டைம்ஸ் வந்து அவங்களோட டவுன் ஆர்டருக்கே போயிடுறாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ ஜோனசன் அவங்கள வந்து இந்த 1-down பொசிஷன்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்டா இருக்காங்க. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கேப்டன் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அந்த 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் வந்து இவங்க தாங்க பவுல் பண்றாங்க. கடைசி ஓவர்ல பவுல் பண்றப்போ அடிச்சு ஆடணுங்கிறப்போ இவங்க ஒரே ஓவர்ல 2-3 விக்கெட் வரைக்கும் கூட அவங்க கொண்டு போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஜோனசன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஜோனசனும் லைக் சதர்லாண்ட், இந்த 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோனசன் வந்து கேப்டன். நீங்க அனபல் சதர்லாண்டுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்சோட ஒரு டிஃபரன்சியல் பிக் உங்களுக்கு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அவங்க கொண்டு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க டீமுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தான். அனபல் சதர்லாண்ட் கண்டிப்பா பேட்டிங்ல வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் அவங்க பவுல் பண்ணிடுறாங்க, மேக்ஸிமம் 4 ஓவருமே கூட அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மினிமம் 3 ஓவர் அதுல 1 ஓவர் அந்த டெத் ஓவர் அப்படிங்கிறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 ரன் சொன்ன மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மர்சானா கேப் பவுல் பண்ணிடுறாங்க. இன்சேல் அந்த பவர் பிளேல நல்ல ஸ்விங்கோட வந்து அவங்க பவுல் பண்றாங்க. இவங்களோட இன்சேல் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆஸ் யூசுவல் நம்ம ஹேம்லதா அவங்கள்ட்ட மர்சானா கேப்ட்ட வந்து ஒரு ஹேம்லதாக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ. செகண்டா அதே மாதிரி பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ பீத் மூனிக்கு ஒரு பேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மினிமம் பவர் பிளேலேயே 3 ஓவர் பவுல் பண்ணிடுறதுனால 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்துடுறாங்க. தென் அந்த 15 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் பவுல் பண்றாங்க. 15 to 18 ஓவருக்குள்ள 1 ஓவர் பவுல் பண்றதுனால மேபி இன்னொரு விக்கெட் கிடைக்க சான்சஸ். தென் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸை வச்சுக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிக்க வாய்ப்பு வந்து மர்சானா கேப்புக்கு இருக்கு. பேட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாங்க. இப்போ டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஜோனசன் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன். மெக்லானிக் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். சஃபாலி வர்மா செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட். அனபல் சதர்லாண்ட் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். மர்சானா கேப் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். ஸோ டாப் 6 பேர்த்துல 4 பேர் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதுல 3 பேர் டபுள் ஆப்ஷன்ஸ், ஜோனசன், சதர்லாண்ட், மர்சானா கேப். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரோட்ரிக்ஸ்,
பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது சஃபாலி வர்மா இப்படிங்கிற கான்செப்ட் நீங்க பிரிச்சுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து குடிக்கும். சாரா பிரைசி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர்ல பீத் மூனி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டவுன் த ஆர்டர்ல வராங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பிக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுது. ஆனால் விக்கெட் கீப்பருமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். பை சான்ஸ் இயர்லியர் விக்கெட்ஸ் ஒரு 5 ரன்ல 6 ரன்ல விட்டுருவாங்க, விக்கெட்டை விட்டுருவாங்க பீத் மூனி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா அதுல வேணா நீங்க சாரா பிரைசிக்கு ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் அவங்க ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. நிக்கி பிரசாத் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 3 விக்கெட் விழணும். அப்படி விழுந்துருது அல்லது ஒரு 2 விக்கெட் ஏர்லியரா விழுந்ததுனால இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங்கான வாய்ப்பு நியூட்ரலான ஒரு கேமா போகுதுன்னா அவங்களுக்கு பேட்டிங்கான வாய்ப்பே கிடைக்காது. ஷீகா பாண்டே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட். அந்த செகண்டா போல் பண்றப்போ அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி ஆகுது அந்த 1 விக்கெட்டுங்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவங்களுக்கு அதிகம். இன்சியலா பவர் பிளே தென் டெத் ஓவர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் அவங்க வந்து போல் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஷீகா பாண்டே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறப்போ மோர் இம்பார்ட்டன்ட் உங்களோட டீம்ஸ்க்கு. மின்னு மணி அண்ட் சார்னி லாஸ்ட் மேட்ச் இந்த சார்னி வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. அதனால மின்னு மணியை விட நிறைய பேர் வந்து சார்னிக்கு வந்து நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மின்னு மணி ரொம்ப 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 இந்த மேட்ச் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸா இருக்கக்கூடியவங்க. ஸோ மின்னு மணிக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீத் மூனி இருக்காங்க, லிட்ச்ஃபீல்டு இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் மேட்ச் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்ததுனால சார்னிக்கு வந்து ஓவர்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ மின்னு மணிக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் வரைக்கும் கொடுக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஜோனசன் 4 ஓவர், அனபல் சதர்லாண்ட் 3 ஓவர், மர்சானா கேப் 4 ஓவர், ஷீகா பாண்டே 4 ஓவர், மின்னு மணி 3 ஓவர், சார்னி அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 ஓவர். ஸோ இந்த கான்செப்ட்ல தாங்க இன்னைக்கு ஓவர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1 ஓவர் அதிகமா மின்னு மணி போல் பண்றதுனால மேபி இந்த மேட்ச் இவங்க வந்து அட்லீஸ்ட் 1 விக்கெட்டாவது எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கொஞ்சம் எக்கனாமிக்கலாவோ அல்லது எல்பிடபிள்யூ முறையில் அல்லது ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்களுக்கு மின்னு மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் சார்னிக்கு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க மின்னு மணியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. தென் டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த 6 பேரும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. ஜோனசன், சதர்லாண்ட், மர்சானா கேப், அஸ்லே கார்னர், டோட்டின் அண்ட் பீத் மூனி இந்த 6 பேரும் பேட் அண்ட் பவுல் 5 பேரும் பேட் அண்ட் விக்கெட் கீப்பர்ல 3 இந்த 6 பேரும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. வாய்ப்புகள் அதிகம். ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான 95% அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. மின்னு மணி, ரோட்ரிக்ஸ் அண்ட் பிரியா மிஸ்ரா இந்த 3 பேருமே ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்கக்கூடியவங்க. இதுல பிரியா மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே மாதிரி மின்னு மணி செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க மின்னு மணிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிடலாம். அதே மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் மின்னு மணி இவங்க 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரோட்ரிக்ஸும், பவுலிங் செகண்ட் பண்றப்போ மின்னு மணி அப்படிங்கிற கான்செப்ட் இது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாவே டெல்லி ஃபர்ஸ்ட்னாவே இவங்க 2 பேத்துக்கும் நீங்க கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஷீகா பாண்டே ஃபர்ஸ்ட் போல் பண்ணிடுவாங்க. தென் சஃபாலி வர்மா செகண்டா பேட் பண்ணிடுவாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற வரும்போது சஃபாலி வர்மா, ஷீகா பாண்டே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஹர்லன் தியோல் அண்ட் தனுஷ் கன்வார் இந்த 2 பேருக்கும் அவங்களுக்கு வந்து உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி லிட்ச்ஃபீல்ட் அண்ட் பிரியா மிஸ்ரா இந்த 2 பேருமே ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் தான். ஸோ இவங்களுக்கு வந்து பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெக்லானிங், ஜோனசன், அனபல் சதர்லாண்ட், மர்சானா கேப், அஸ்லே கார்னர், பீத் மூனி, டோட்டின் இந்த 7 பேரும் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல வந்துருவாங்க. அதே மாதிரி ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸ்ல இந்த 7 பேருமே வந்துருவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஷீகா பாண்டே அவங்க வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே அவங்களை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கேஷவ் கௌதம் அவங்க வந்து குஜராத்துக்காக இந்த கிட்டத்தட்ட இந்த 9 பிளேயரும் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே பிக் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பேர்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா யாரு, பேட்டிங் செகண்ட்னா யாருங்கிற காம்பினேஷன்ஸ்ல நம்ம கொண்டு போறப்போ நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க அனபல் சதர்லாண்ட், அஸ்லே கார்னர், ஜோனசன் இந்த 3 பேருமே ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். இதுல அஸ்லே கார்னர் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸோட வருவாங்க. அவங்க அது அந்த அளவுக்கு ஆப்டானவங்க தான். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ நீங்க அஸ்லே கார்னருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோனசன் அண்ட் அனபல் சதர்லாண்ட் இப்படிதாங்க காம்பினேஷன்ஸ்ல வருவாங்க எல்லாருமே. அனபல் சதர்லாண்ட் கேப்டன், ஜோனசன் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா ஜோனசன் கேப்டன்,
அனபல் சதர்லேண்ட் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் வருவாங்க. அது ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஜோனசனுக்கு கேப்டனாகவும் அனபல் சதர்லேண்டுக்கு வைஸ் கேப்டனாகவும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஒரு ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு மர்சானகர், பெத்முனி, டொட்டின் இவங்க வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். டொட்டின் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு லைக் ஒரே ஒரு டீம்லயாவது டொட்டின் அவங்களுக்கு வந்து கேப்டன் ஆப்ஷனாகவும் நீங்க வந்து அனபல் சதர்லேண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு டீம்ல ஒரு காம்பினேஷன் தான். இந்த காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா இந்த காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீமாவது ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.